இங்கே ஒரு சின்ன பையன் பெயிண்டிங் வாங்கிட்டு இருக்கப்போ கையில இருக்க இங்கு தெரியாதனமா அவனோட பேப்பர்ல ஊத்திடுது. உடனே மிஸ் பாத்துட்டு போறாங்கன்னு அது ஃபுல்லா தொடச்சி எடுக்கிறான். மிஸ் அங்க வந்துடுறாங்க. அவனோட பெயிண்டிங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட பெயிண்டிங் தான் இந்த ஸ்கூல்ல பெஸ்ட் பெயிண்டிங் சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸும் கொடுத்துறாங்க. இப்ப அடுத்த நாள் மேத்ஸ் எக்ஸாம் நடக்குது. அந்த क्वेश्चनல அவனுக்கு ஒரு ஆன்சர் கூட தெரிய மாட்டேங்குது. உடனே அவன் கையில இருக்க எரேசரை ஒரு தாயமா ரெடி பண்ணி ரோல் பண்ணி எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதுறான். கடைசியா பார்த்தா அந்த கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் நடக்குது. அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையன் மட்டும் அந்த எக்ஸாம் எழுதாம இருக்கான். இப்ப ரிசல்ட் சொல்றாங்க. இந்த எக்ஸாம்ல ஒரே ஒரு பையன் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கான். ஏன்னா டீச்சர் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லி அந்த பையனுக்கு மறுபடியும் ஸ்காலர்ஷிப்ல கொடுத்து பாஸ் பண்ணி விடுறாங்க. இப்ப பெரியவனா வளர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வர எல்லா கிளைண்ட் இவங்க கிட்ட தான் வந்து லேண்ட் வாங்கணும், இவங்க கிட்டே தான் வராங்க. அவர் ஒரு வயசானவங்க 50 லேண்ட் ஒரே நேரத்துல வாங்கிட்டு போறாங்க. இத பார்த்து கூட வேலை செய்யறவங்க எல்லாம் பொறாமப்படுறானுங்க. இவன் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறான். அதுல இவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றான். இப்போ ஒரு நாள் மழை பெய்யுது. அப்ப யாருக்குமே டாக்ஸி நிக்க மாட்டேங்குது. ஆனா இவன் கை நீட்டோனே 10-15 டாக்ஸி வதவதன் வந்து நிக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அவன் இந்த வாழ்க்கையை ரொம்ப டயர்ட் ஆகி போய் கடவுள்கிட்டயே சண்டை போடுறான். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், என்ன சாவடிச்சுன்னு சொல்றான். உடனே வானத்துல இருந்து மின்னல்லாம் வருது. இவன் சாவான்னு பார்த்தா பக்கத்துல ஒன்னு திருடன் செத்து போயிடுவான். உடனே இவன் தான் கொண்டான்னு நினைச்சு இந்த ஊர்லயே பெஸ்ட் சிட்டிசன் அவார்டு அவனுக்கு கொடுத்துறாங்க. இதை வாங்கினது அவன் இன்னும் வாழ்க்கையே வெறுத்து போயிடுவான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா இல்ல கஷ்டப்படுவீங்களா? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.